ரோட் ஷோ போனாலே பயத்தின் வெளிப்பாடுன்னு தான் அர்த்தம். திமுகவுக்கு இந்த கூட்டணியை பார்த்து பயம் வந்திருக்கிறது அப்படின்னு, இந்த கூட்டணியை பார்த்து திமுகவிற்கு பயம் வந்தது அப்படின்னு சொல்றதை விட தேர்தல் களத்தில் மக்களுக்கு பயம் வந்திருக்கிறது. அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து நிற்கின்ற இந்த கூட்டணியை பார்த்து மக்களுக்கு அதிமுக என்னவாக மாறி இருக்கிறது. செல்லூர் ராஜு நெத்தி நிறைய குங்குமம் வச்சிருந்தாலும் நாம தர்காவுக்கு வந்தோம்னா வாங்க பாயின்னு வணக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தவர் நம்மளை திட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. இவருக்காக ஓட்டு போட்டோம்னு ஓட்டு போட்ட கைக்கு நடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இப்படி மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய கூட்டணியாக இருக்கிறது. திமுகவுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறது என்பது திமுகவுக்கு அல்ல, மக்களுக்கு. அமர்நாத் ராமகிருஷ்ணன் மாற்றியதை உங்களால தடுக்கவும் முடியாது. பாராளுமன்றத்தில் அக்னீஸ்வரன் சார் கேட்கிறாரு, அமர்நாத் ராமகிருஷ்ணன் பணியிட மாற்றத்தை உங்களால் தடுக்க முடிந்ததா அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றிய அரசு பணியாளர்கள் தேர்வாணையத்திலிருந்து போடப்பட்ட ஒருத்தரை ஸ்டேட் கவர்மெண்ட் மாற்ற முடியலையான்னு கேட்கிறாரு. ஒரு வழக்கறிஞர் இந்த கேள்வியை கேட்கறதா என்னால புரிஞ்சுக்கவே முடியல. எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாருன்னா அவர் அரசியலா கேட்கலாம். வழக்கறிஞர் ஒருத்தர் இந்த கேள்வியை கேட்கிறாருன்னா மக்களை முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? யார் யாரை மாத்துறது? இப்ப தமிழ்நாட்டில் ஒரு எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, அவரை டிஸ்மிஸ் பண்ண முடியுமான்னு கேட்கிற மாதிரி இருக்கு. எஸ்பி எங்க இருந்து அப்பாயிண்ட் ஆகிறாரு? யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பெங்களூர்ல அந்த ஸ்டாம்பீடுக்கு காரணமாக இருந்தவர்னு சொல்லிட்டு ஒரு எஸ்பியை அந்த கர்நாடகா கவர்மெண்ட் பணியிடை நீக்கம் செய்கிறது. அதற்கு ஒன்றிய மத்திய பணியாளர் தேர்வாணையத்திலிருந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்க. எந்த அடிப்படையில் அவர் மேல நடவடிக்கை எடுத்தீங்க? அவரை சஸ்பெண்ட் பண்ணதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதிகாரமே இல்லாத ஒரு இடத்துல நீங்க என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க என்ன பண்றீங்கன்னு பூட்ட ஆட்டுறதுக்கு பதிலாக பூட்டி சாவியை ஒளிச்சு வச்சிருக்கிற ஒருத்தன்ட்ட போய் சாவியா கொண்டாடா பூட்ட திறக்கணும்னு கேட்கறதுக்கு பதிலாக சாவி இல்லாத ஒருத்தர் நீ ஏன் கள்ளச்சாவி போட மாட்டேன்றன்னு கேட்கிற கதையாக இருக்கிறது இந்த கேள்விகள் எல்லாம்.